அவர் அற்புதங்களை அடையாளங்களையும் செய்வது மாம்சத்திலையும் உங்கள் மாம்ச எண்ணங்களையும் உணரவே முடியாதுங்க. ஆனால் குறிப்பிட்ட நாள் கழித்து அதை நீங்களே சிந்தித்து பார்ப்பீங்க, எப்படி இருந்த வாழ்க்கை இன்னைக்கு எவ்வளவு தூரம் முன்னேறி வந்திருக்குன்னு. அவ்வளவு சாட்சியாய் நிறுத்துகிறவர் தான் இயேசு. அதனால தான் அன்றைக்கு அப்படி ஒரு வேண்டுதலை செய்தார்கள். உம்முடைய பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி இன்னும் செய்யும் ஐயா. எங்களுக்கு என்ன குறை வைத்தீர்? எங்களுக்கு எல்லாமே இருக்குது. எங்களுடைய சொந்தங்களுக்கும் உம்முடைய நாமம் தெரியாதனாலேயே நல்ல வேலை இருந்தோம், நிம்மதி இல்லை. நல்ல பணங்காசு இருந்தோம், அவங்களுக்கு மன அமைதி வரலை. ஏனென்றால் ஏதோ ஒரு நாள் செய்த பாவக்கிரியை, என்றோ தேவையில்லாமல் நடந்த சில பலவீனத்தின் செயல்கள், இல்லை ஏதோ ஒரு நோய் நிமித்தமாகவோ பதறி மரணம் வந்தால் என்னாவோம் என்று இருக்கிறாங்கப்பா. எங்களுக்கு அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்தவர் அவர்களுக்கும் செய்யும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் என்று உண்மையாய் வேண்டினார்கள். இன்று இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் எதற்காக வேண்டுகிறீங்கிறத பாருங்கள். உங்களுக்கும் அனுதின தேவைகள் இருக்கும். வேலைவாய்ப்பு தேவை, கையின் பிரயாசத்தின் பலன் தேவை, சம்பளம் தேவை, எல்லாமே தேவை தான். பற்றாக்குறைகள் நிறையா இருக்கும். இவைகள் ஒரு பெரிதான ஒரு ஜெபமாய் நீங்கள் பார்க்க வேண்டாம். ஆனால் மற்றபடி என்ன இருக்குது? உம்முடைய பிள்ளை என்கிற அடையாளமாக இந்த பூமியிலே நான் வாழ வேண்டும் என்பதை எப்பொழுதும் ஜெபிங்க.